தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், வழக்கம் போல் வட இந்தியாவில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவுரங்கசீப் அவருடைய கல்லறையை இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது அதற்கு எதிராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல்லறைகளை நோக்கிய பாஜகவுடைய இந்த அரசியல், இந்துத்துவனுடைய அரசியல், நீங்கள் குறிப்பாக அந்த முகலாய மன்னர்களுடைய வரலாற்றெல்லாம் நன்கு சொல்பவர். இந்த அவுரங்கசீப்பை நோக்கி இந்த இந்துத்துவா நகர்ந்திருப்பதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவுரங்கசீப் வரும்போது முகலாய சாம்ராஜ்யம் உழுவ ஆரம்பிக்கிற டைம் அது. அதாவது பெரிய பணக்கார, ஒரு மாதிரி உல்லாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்ட இதெல்லாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் வாழ்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்களே, ஹி லிவ்ஸ் லைக் அ முகல் அப்படிம்பாங்க. ஓகே. அப்புறம் ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு மனிதர்கள் அப்படின்னாக்கா, ஒரு சினிமாவில் பெரிய செல்வாக்கான இஸ் அ மூவி முகல் அப்படிம்பாங்க. முகலாயர்கள்னாக்கா அவ்வளோ செல்வாக்கு மிகுந்தவர்கள், வசதியானவர்கள், மகிழ்ச்சியானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அவங்க வட இந்திய வரலாறு முகலாய வரலாறு தான். அதுக்கு முன்னாடி வரலாறு ஏது அசோகன், இது மாதிரியெல்லாம் தான். அசோகன், சந்திரகுப்த மௌரியன், பிம்பிசாரன், அசோகன் விட்டா ஒன்றும் கிடையாது. அப்புறம் விட்டா முகலாயர்கள் வர்றவர்கள் அவங்களுக்கு ஒன்றும் வரலாறே கிடையாது. அந்த அசோகனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரலாறே கிடையாது. முகலாயர்கள் வந்ததுக்கு, இப்ராஹிம் லோடி எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான், முகலாயர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்கு ஒரு 300 வருஷம் வரலாறு வருது. அப்புறம் வெள்ளைக்காரர்கள் வர்றாங்க. ஆக ரஜபுத்திரர்கள் இருக்காங்க, ஒன்றுத்துக்குமே இல்லாத ஆட்கள். அவங்க என்ன பண்ணானுங்கன்னே தெரியாது. கேட்டாக்க பிருத்திவிராஜன் சமிக்ஞை தூக்கிட்டு போனான், இதுதான் வர்றாரு. ஜெயச்சந்திரன் ஒரு மொண்டாட்டி யாரோ, பிருத்திவிராஜ் ஜெயச்சந்திரன். அப்புறம் அலாவுதீன் கில்ஜி யாரோ ஒருத்தன் ஒரு ராணி பத்மினி, சித்தூர் ராணி பத்மினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது. இதை தவிர வரலாறுகளே கிடையாது. அவங்க ஜெயிச்சதும் கிடையாது, இது பண்ணதும் கிடையாது. கஜினி முகமது படையெடுத்து வந்தது தான் வரலாறு. கஜினி முகமது 13 தடவை படையெடுத்துட்டு வந்தான். தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. குஜராத்தை தான் அவன் தாக்கினான். திருப்பி தாக்கி இது பண்ணால் தடுக்கிறதுக்கு ஒரு ராஜா கிடையாது. பேசாம இருந்தான். அவன் போர் அடிச்சு தான் போயிட்டான். அவன் தான் போய் சொல்லிவிட்டான். வடிவேலு காமெடி தான். இங்கே ஒருத்தன் சிக்கி இருக்கிறான், அவனை இதில் ஆட்டோவில் போட்டு கும்பிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கஜினி முகம் தான் போய் சொல்லி, அங்கே ஒரு நாடு இருக்குது, ஒரு பையன் ஒன்றும் கேட்கறதுக்கு ஆளே இல்லை, போகலாம். அப்புறம் தான் வரிசையாக வந்தாங்க. ஹூனர்கள் படையெடுப்பு, கோரி முகமது படையெடுப்பு. கஜினிங்கிற ஊர்லேருந்து வந்த முகமது ஃபர்ஸ்ட் வந்தோம், அதனால தான் அவன் கஜினி முகமது. அதுக்கப்புறம் கோரி முகமது. அதுக்கப்புறம் ஹூனர்கள், அட்டில்லா, செங்கிஸ்கான், அந்த இனத்தை சேர்ந்தவர். அவனுடைய யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை. வந்துட்டு போனா அலெக்சாண்டர் காலத்திலிருந்து வந்து யாரும் தடுக்கிறதுல வரலாறே கிடையாது. ஓகே. அதுதான் பூட்டோ பாகிஸ்தானுடைய பிரதம ஜனாதிபதியாக தூக்கிலிடப்பட்டு போவாங்க. அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் பிரதிநிதியாக இருந்தபோது இந்தியாவை பற்றி ஒரு வரி சொன்னார், உனக்கு ஏது வரலாறு? எங்கள் முகலாயர்கள் இல்லை என்றால் உனக்கு வரலாறு கிடையாது. ஓகே. எங்கள் முகலாய வரலாற்று தான் இது பண்ணிட்டு இருக்கிற. தாஜ்மஹால் யார் கட்டினது? ரெட் ஃபோர்ட் யார் கட்டினது? எது உண்ணுதுன்னு கேட்டார். ஓகே ஓகே. அதான் அந்த மாதிரிலாம் கேட்டார். அதனால தான் இவங்களுக்கு அதெல்லாம் காட்டும்போது இவங்க வந்தேரிகள், ஓகே, அடிமையாக கிடந்தவங்கிற வரலாறு வெளியில் வருதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் அழிக்க முற்படுறாங்க. ஓகே. அவுரங்கசீப் வரும்போது ஏறத்தாழ முகலாய சாம்ராஜ்யம் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துருச்சு. ஓகே ஓகே. கஷ்டத்துக்கு வந்துருச்சுன்னா தெற்கு பகுதி ஏறத்தாழ இல்லை. கிருஷ்ணதேவராயனுடைய இது, சிவாஜியினுடைய எழுச்சி, இதெல்லாம் கொஞ்சம் அவுரங்கசீப்புக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாக்குச்சு. அவுரங்கசீப் காலத்தில் தான் சிவாஜி பெருசாக வந்தது. ஓகே. சிவாஜி அந்த அப்சல்கான் கொலை இதெல்லாம் அந்த சமயத்தில் நடந்தது தான். சிவாஜியினுடைய எழுச்சும் இதுக்கு கீழே கிருஷ்ணதேவராயருடைய எழுச்சி இதெல்லாம் அது என்ன நாயக்க வம்சம், அது என்ன வம்சம் அது, அந்த கிருஷ்ணதேவராய வம்சம் தான். இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் முகலாய சாம்ராஜ்யம் அப்படி இது இப்போ வந்தது. அவுரங்கசீப்பனுடைய மகன் பேரனும் யாராவது, அவர் தான் கடைசி முகலாய பகதூர் ஷா ஜஃபர், அதுதான் அவர் பேர். அவர் வெள்ளைக்காரர்கள் அரெஸ்ட் பண்ணி அந்தமான் தீவுலாம் வச்சு ஒரு ஒளி பண்ணி இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய வம்சாவளிகள் இதில் இருக்காங்க. டெல்லியில் டெய்லர்களாகவும் இதாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறோம். அந்த முகலாயர் வம்சமெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அழிச்சாதான் இவங்க அடிமைகளாக வாழ்ந்த வரலாற்றை மறைக்க முடியும். ஓகே. இதில் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா,
பாபரனுடைய அங்கே அக்பருடைய மனைவி ஜோதிபாய். ஓகே. ஜோதிபாயினுடைய மகன் வந்து ஷாஜகான். ஓகே. ஷாஜகானுடைய வந்து அவுரங்கசீப் பிறந்தது வந்து ஷாஜகானுடைய இந்து மனைவிக்கு தான் பிறக்கிறான். ஓ, அப்படி பார்க்கும்போது அவன் 75 விழுக்காடு வந்து ஹிந்து. அவன் அவுரங்கசீப் ஆமாம், 25% தான் அவன் முஸ்லீம். ஓகே ஓகே. அவனை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ராஜாவை பார்க்க முடியாது முகலாயத்தில். ஓ, ஆமாம், ஏன்னா அவனுக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே ஓகே. பல நாடுகள் பிரிஞ்சு போயிடுச்சு. பிரிஞ்சு போனதுனால தெற்கு பகுதியெல்லாம் பிரிஞ்சு போனதுனால அவனுக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. வருமானம் இல்லாத போன காலத்தில் கண்டிஷனில் நிலைமையில் என்னாச்சுன்னா தன்னுடைய சொந்த செலவுக்கு அரசாங்க படத்துலேருந்து ஒத்த பைசா அவன் எடுக்கல. குல்லாய்கள் தைச்சான், கையில் தானே தைச்சி குரான் புத்தகங்களுக்கு வந்து இது எழுதி கைப்பட எழுதி அந்த குரான் புத்தகங்களை விற்றான். ஓ, அதில் வர்ற காசை தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். அரண்மனை காசை அவன் தொடவே இல்லை. அந்த அளவுக்கு நேர்மையானவன். மக்கள் வரி பணத்தை அவன் கையில் தொடவே இல்லை. ஆனால் என்னன்னாக்கா இந்துக்களுக்கு ஜசியா அப்படிங்கிற ஒரு வரி அதை பண்ணால் அது இந்துக்களை வந்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணான். என்ன சார் அந்த வரி வந்து என்ன மாதிரி தாக்கத்தை? இந்துக்களுக்குன்னு போட்ட வரி, இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு போட்ட வரி அது. ஓகே ஓகே. அது அவங்களுக்கு போட்டான், அந்த வரியை போட்டான். சார், இப்போ இந்த அவுரங்கசீப்பை பொறுத்தளவில் பாட புத்தகங்களில் வந்து அவர் வந்து வாள் நுனியை வச்சு எல்லாரையும் மதம் மாற்றம் செய்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாட புத்தகம், அந்த வாள் நுனி வச்சு எல்லாரையும் மிரட்டி வந்து மதமாற்றத்துக்கு மதமாற்றம் செஞ்சாருன்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அக்பர் வந்து ஒரு சமத்துவமான ஒரு இதை உருவாக்குனார். ஓகே. அக்பர் தான் வந்து அந்த ஜோதிபாயெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எந்த அளவுக்கு போயிட்டாருனாக்கா கிருஷ்ணன் கோயில் கட்டுறது, கிருஷ்ணலீலா தொட்டிலில் போட்டு இது குழந்தைய ஆட்டுற அந்த இது கிருஷ்ணனை ஆட்டுறது இதெல்லாம் கூட அவருடைய இதில் நடந்தது. அந்த அளவுக்கு இந்து பக்கத்தில் போனார். முகலாய இது இஸ்லாத்தையும் சனாதனத்தையும் ஒன்றா சேர்த்து தீன் இலாகின்னு ஒரு மதத்தையும் உருவாக்கினார். அதில் இது பண்ணி அவங்க எல்லாம் ஒரு சனாதனத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமை சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு எதெல்லாம் காமனாக இருந்தோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த தீன் இலாகிங்கிற மதத்தெல்லாம் உருவாக்கி அந்த அளவுக்கு மத ஒற்றுமையை உருவாக்கினார். அதனுடைய விளைவு தான் ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்குல்ல. இல்லை, ஷாஜகான் வாழ்க்கையில் வந்து சொந்த வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒழிய நாட்டு பிரச்சனைகளோ எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த நூர்ஜஹான் போன்றவர்கள்லாம் வந்து ஜஹாங்கீர் மூலமாக வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஜஹாங்கீருக்கு தான் நூர்ஜஹான் பிரச்சனைலாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி வந்தது. ஆனால் அண்ணன் தம்பி சண்டை நிறையா இருந்தது. ஓகே. ஷாஜகான் அதுவரையிலும் பாபருக்கு ஒரே மகன் ஹுமாயூனுக்கு ஒரே மகன் அக்பருக்கு ஒரே மகன் ஜஹாங்கீருக்கு தான் 7 பசங்க. ஓகே ஓகே. அதில் ஒருத்தன் அடிச்சு கொண்டுக்கிட்டு ஷாஜகான் வந்து நாலாவது புள்ள. முன்னாடி பிறந்தவங்களெல்லாம் கண்ணெல்லாம் குருடாக்கி இது பண்ணுற அளவுக்கு அவன் இது பண்ணி ஆட்சிக்கு வந்தான். அதே மாதிரி தான் அவுரங்கசீப் கடைசி புள்ள. மற்ற பிரதேசம்லாம் கொண்டுபிட்டு தான் அவன் ஆட்சிக்கு வந்தான். இதெல்லாம் அது அந்த தகராறுகள் வந்து ஒரு பிள்ளைக்கு மேலே ஆனதுக்கு பிறகு அந்த இதில் யார் வாரிசுங்கிறது தகராறுலாம் வந்தது. அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டதில் தான் அவங்க பலவீனம் அடைஞ்சாங்க. அதுக்கு அதில் தான் உழுந்துட்டாங்க. உழுந்த போது இவங்க முகலாயர்கள் உழுந்த உடனே ராஜபுத்திரர்கள் உருவாங்கன்னு பார்த்தாக்கா வெள்ளைக்காரர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டாங்க. ஜஹாங்கீர் காலத்திலேயே அவங்க வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் க்ளீனாக வெள்ளைக்காரர்கிட்ட இந்த ராஜபுத்திரர்கள் க்ளீனாக இங்கிலாந்து மன்னரை தன்னுடைய சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டு காப்பா கட்டிட்டு போயிட்டாங்க. சார், இப்போ அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் இருந்தால் இந்த வரலாறுலாம் வெளியில் வருங்கிறத மறைக்கிறதுக்காக நாங்களும் ஆண்டவர்கள் காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ குறிப்பாக இந்த கல்லறை அரசியல், பாபர் மசூதியாக இருக்கலாம், இப்போ அவுரங்கசீப்பினுடைய இந்த கல்லறை தொடர்ந்து ஏன் சார் இந்த நினைவு சின்னங்களை நோக்கி இவங்க நகர்றாங்க? அதை ஒழிச்சுட்டா அந்த நினைவுகள்லாம் ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறேன்னாக்கா பாபர் மசூதியில் வந்த தகராறு என்னன்னா அங்கே இருந்த ஒரு ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் இதை கட்டினாங்கங்கிறது ஒரு இது. ஓகே. அதனால தான் அந்த இடிக்கிறோங்கிறது ஒரு கணக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறம் அது ராமர் அங்கே தான் பிறந்தாருன்னாங்க. ராமர கிருஷ்ணர் யாரோ ஒருத்தர் அங்கே தான் பிறந்தார். அது ஒரு ஜட்ஜி, அது வேற அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னது தான் கலைஞரே சொன்னார். பிரசவம் பார்த்த டாக்டர் கூட சொல்லியிருக்க மாட்டான் இவ்வளோ கரெக்டாக அந்த ஜட்ஜுக்கு சேர்ந்தது. அந்த இடத்துல இருந்த 3வது அறையில் தான் அவர் பிறந்தார், இத்தனை மணிக்கு பிறந்தாருன்னு அந்த ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்த போது உலகமே சிரிச்சுது. நம்ம நீதிபதிகளுடைய லட்சணம் அதில் புரிஞ்சுது. அது
என்ன கேட்டீங்க? அந்த ஒரு கல்லறை அரசியல். அதான் அந்த அது மாதிரி இந்த அவுரங்கசீப் இதில் கூட என்னன்னா ஏதோ ஒரு கல்லறை இருந்த ஒரு கோயிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல கட்டினதா அவங்க சொல்கிறாங்க. இருந்துதான் என்னன்னு தெரியாது, அது பார்த்தா தான் தெரியும். சார், இப்போ இந்த முகலாயர்களுடைய வரலாறு பல பேரால் பலவிதமாக எழுதப்பட்டது. ஆனால் இந்த முகலாய வரலாறு அப்படின்னோடனே உங்கள் நினைவுக்கு வர முதல் மன்னன் யார்? அவுரங்கசீப்பை தாண்டி சார். அக்பரை சொல்லலாம். ஓகே, அக்பரை சொல்லலாம். படித்த அளவில் அவரை தான் தெரியும். ஓகே. ரெண்டாவது அக்பர் காலத்தில் தான் அந்த கோட்டைகள்லாம் ஷாஜகான். ஓகே. ஷாஜகான் மறக்க முடியாத ஆள். இந்தியா வட இந்தியாவில் இருக்கிற நினைவு சின்னங்கள் பூராமே சுற்றுலா பூராமே ஷாஜகான் உருவாக்கினது. தாஜ்மஹால் தான் இன்னைக்கு இந்தியா டூரிசம்னாவே தாஜ்மஹால் தான். அதை விட்டா ரெட் ஃபோர்ட்டு, அதே மாதிரி ஃபத்தேபூர் சிக்ரி, ஓகே, அது அக்பர் காலத்திலே கட்டப்பட்டது. இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அடையாள சின்னங்கள், வடநாட்டு அடையாள சின்னங்கள் அதுதானே, வேற என்ன இருக்குது? அங்கே இருக்கிற கோயிலெலாம் பார்த்தா சிரிப்பீங்க. நம்ம ஊர் நடபாத கோயில் மாதிரி இருக்கும். இந்து கோயில் பார்க்கணுன்னாவே நீங்கள் விந்திமலை கிழவர். ஓ, அங்கே பூராமே எல்லாம் நம்ம நடபாத கோயில் மாதிரி தான் இருக்கும். ஒரு கூம்பு மாதிரி ஒரு கொடி நாட்டு இருந்தாங்கன்னா என்னங்க கொடி நட்டுருக்காங்க, கட்சி கொடி நான் முதல்ல நான் நினச்சிக்கிட்டேன். எந்த கட்சியாக இத்தனை கொடி பறக்குது? இல்லை சார், கோயிலில் இந்த கொடி எடுத்துருப்பேன். பார்த்தா சின்ன சின்ன இது இவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் கோயிலுக்கு. பிர்லா மந்திர் தான் டெல்லியில் பெரிய கோயில். ஓகே, ஓகே. அது அந்த பிர்லாங்கிற பணக்காரன் கட்டினது. அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி கோயில்கள்லாம் எதுவுமே கிடையாது. இந்து கோயில்கள்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. அதே மாதிரி தான் காசியில் போய் வாரணாசியில் போய் இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சு போடுவீங்க. இதுக்காக வர்றானுங்க. ஒரு பள்ளத்துக்குள்ளார ஒரு 20 அடி கிணறு மாதிரி இருக்கும். அது உள்ளே இறங்கினீங்கன்னா அது உள்ள ஒரு லிங்கம் இருக்கும். நான் அங்கே போயிட்டு, இல்லைப்பா, காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்துக்களுடைய புனித ஸ்தலம், அதுக்கு போகணுன்னு அந்த ரிக்ஷாக்காரன் சொன்ன, எத்தனை தடவை அவங்ககிட்ட இளவு எடுக்கிறது, இது தான் அது அப்படின்னா. ஒன்றும் புரியல. நான் என்னென்னமோ கற்பனையில் போகிறேன். நம்ம ஊர் கோயிலெல்லாம் நினச்சிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா காசி விசாலாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்லாம் போனாக்கா ஒரு சின்ன கோயில். காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மசூதி, அதுக்கு பக்கத்தில் பெரிய சர்ச்சு, ரெண்டுக்கு பக்கத்தில் கீழே துணுண்டு இந்துக்களுடைய புனித ஸ்தலம். அவ்வளோதான். இப்போ இந்த ஆள் 2 தடவை ஜெயிச்சார், ஏதோ பண்ணாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் விட்டுட்டு விஸ்வநாதர் ஆலயத்தை சரி பண்ணதை விட்டுட்டு ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறாரு, சீதையே இல்லாமல். எப்படி தான் ஒருத்தர் சீதை இல்லாமல் தனியாக இருக்காரோ அதே மாதிரி அந்த ராமனையும் பிரித்து விட்டார், பொண்டாட்டிலாம் பண்ணி விட்டார். ராமன் ஏற்கனவே பொண்டாட்டி இல்லாதவன். அந்த கட்டம் கோயிலில் கூட அவனுக்கு வளர்க்க முடியும். அவன் தலைவை எடுத்து கோயிலில் கூட அவனுக்கு பொண்டாட்டி கிடையாது ராமனுக்கு. ஆமாம், அந்த இப்போ அயோத்தியில் கட்டினார அந்த கோயிலில் சீதா இல்லையே, சீதை இல்லாமல் தானே கட்டிவிட்டார். ராமனுக்கு வாழ்நாள் பூரா சீதை இருந்ததே இல்லை. அதனால தான் அந்த முகலாயருக்கு இந்த சின்னங்களையெல்லாம் அழிச்சாகணும். இதுக்கப்புறம் இதுக்கு போவாங்க, அசோகருடைய கல்வெட்டுகளை வந்து அழிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தது. ஆமாம், ஏன்னா அதில் வந்து பௌத்த மதத்தை பற்றி தான் நிறையா இருக்கு. ஓகே, ஓகே. பௌத்த மதத்தை பற்றி இருக்குது, தமிழை பற்றி இருக்குது, தென்னிந்தியாவை பற்றி இருக்குது, வரலாறுகளை பற்றி இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ இந்த அசோகர் காலத்துக்கும் இந்த முகலியர் இவங்களுடைய காலகட்டத்துக்குமான ஒற்றுமை வந்து எப்படி எல்லா மக்களுக்குமான ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சா, இல்லை ஒரு சாரார் மக்களை மட்டும்? இல்லை, அசோகர் காலத்தில் என்னன்னா அப்போ தான் ஆரியர்களுடைய வருகை வர்ற நேரம். அசோகா அவங்கள ஒரு வழி பண்ணிட்டான். ஆரியர்களை ஒரு வழி பண்ணிட்டான். பௌத்த மதத்தை தானே கையில் எடுத்துட்டான். ஓகே, ஓகே, ஓகே. பௌத்த மதத்தை கையில் எடுத்துட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து அந்த சனாதன இது பிரகாரம் அசோகர் வந்து ஒரு இந்த இனத்தை சேர்ந்தவர், இசைவாளர்னு எடுத்துக்கலாம். ஓ, அவங்க அம்மா பேர் மூரா. ஓகே, ஓகே. அதனால தான் அவங்களுக்கு மௌரியர் பேர். அப்பா யாருன்னு தெரியாது. ஓ, அசோகர் வந்து இசைவேளாளர் அந்த இது அந்த அந்த இது அந்த அந்த இது கம்யூனிட்டி அவங்க. ஓகே, ஓகே. அதனால தான் அவங்கள அம்மா பேர் தான் மௌரியர்கள்ன்றாங்க. ஓகே, மௌராயினம் அது பேர். அதில் வந்தவங்க அவங்க வந்து பௌத்த மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க தெற்கு பகுதியில் தான் எல்லாமே அவங்களுடைய இது பூராவும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ராமாயணம் கிமாயணம் இதெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் பௌத்த மதத்தை ஒரு வழியாக ஆக்கி இவனுக்கு உள்ளே வந்தானுங்க. ஓகே சார். இப்போ இந்த இந்து முஸ்லீம் பதட்டம் மீண்டும் மீண்டும் இதை வச்சு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இல்லை அந்த வட மாநிலத்துடைய பதட்டமாகவே இதை வச்சுருக்காங்க சார். எலெக்ஷன் வருதுங்க, 26 10 மாதம் இருக்குதுங்க. அதுக்குள்ளார அந்த இந்துத்துவ அந்த வெறியை உருவாக்கி அதை வச்சே தான் அந்த எலெக்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறாங்க.
அதை வச்சு சார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தானே சார் எலெக்ஷனு? 26 வந்து இந்தியா பூரா வருதுங்க. அப்படித்தானே வருது. இல்லை 29 தான் சார் இந்தியா. அப்படியா? ஆமாம். அந்த எலெக்ஷனுக்காக இது பண்றாங்க. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இன்னும் 2-3 ஸ்டேட். ஆமாம் ஆமாம் ஒரு பெரிய ஆமாம் வருது அது. ஆமாம். அந்த எலெக்ஷனுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்காக அவங்க என்ன வேணாலும். அப்ப அந்த மத பதற்றம் கிட்டத்தட்ட வந்து இஸ்லாமியர்களை ஒரு பதட்ட நிலையில வச்சிருக்கிறது. ஆமாங்க, அதுக்காக தாங்க காலாகாலமா நடந்துக்கிட்டு திருப்பரங்குன்றத்துல என்னத்துக்கு தகராறு போனீங்க? எவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. அது யார் கேட்டாத? அந்த ஊர் மக்கள் அதை பத்தி கவலைப்பட்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க கும்பிட்டு போயிட்டு தான் அவங்க மேல அந்த சிக்கந்தர் மலையை அவங்க கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. யார் கேட்டாத? அதை வந்து உருவாக்க பார்த்தாங்க, பருப்பு வேகலை. சரி, அப்புறம் அதுதான் அவங்க 26 எலெக்ஷனுக்கு அவங்க தயாராகிறாங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். சரி, அவர் ஈரோடு எலெக்ஷனில் அதை பெருசாக பண்ணலான்னு பார்த்தாங்க. ஈரோடு எலெக்ஷனில் ஊற்றிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்குவாங்க. டைம் இருக்குது. இந்த 10 மாதத்துக்குள்ளார பல மத கலவரங்கள் பார்க்கலாம், பல இதெல்லாம் ஜாதி கலவரங்கள் எல்லாம் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அது தமிழ்நாட்டில் நிறையா நடக்கும். சார், இந்த ஹோலி பண்டிகை அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எல்லா மசூதியையும் அரசு வந்து தார்பாய் போட்டு மூடிட்டாங்க. அது வந்து பெரிய இடையூறா அன்னைக்கு ரொம்ப நாள் நோன்பு இருந்த இஸ்லாமியர்களுக்கிட்ட அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான மசூதிகள், கல்லறை, ஒரு விதமான இந்து மட்டும் கன்சால்டேட் ஆகிற ஒரு நாட்டை நோக்கி நகர்றாங்களா சார்? அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. இந்துத்துவம் கொண்டு வரணும்னு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. அது முடியாது. வங்காளத்தில் வந்து பௌத்தர்கள் நிறையா இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க இன்னைக்கும். ஓகே. கிழக்கு மாகாணங்கள் வந்து நீங்க இந்து பேசுறதுல அர்த்தமே இல்லை. அங்கெல்லாம் புத்திசம் தான், மேகாலயா புத்திசம். அதுல வந்து அந்த மாநிலத்தில் மணிப்பூர் ஒன்று தான், இது மணிப்பூர் தான். மணிப்பூர் ஒன்று தான் இந்துக்களாக இருக்கிற இடம். அவங்க கடைசி ஊரில் நாங்கள் திரிபுரா மணிப்பூர்ல கிறிஸ்டின்ஸ், மணிப்பூர்லாம் கிறிஸ்டியன்ஸ். யூ ஆர் ரைட். அதை நாங்கள் போயிருக்கோம். அந்த என்னைக்கு எனக்கு அந்த ஊர்கள் பேரே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போனாக்கா அது மேகாலயா தாண்டி ஆச்சு சாருங்கிறான், கொஞ்சம் தூரம் போனாக்கா திரிபுரா வந்தாச்சு சாருங்கிறான், கொஞ்சம் தூரம் போனாக்கா மணிப்பூர் தாண்டிக்கிட்டு இருக்கோங்கிறான், கொஞ்சம் தூரம் போனாக்கா பர்மா வந்தாச்சு சார்றான். ஒன்றுமே புரியல. மணிப்பூர்கிட்ட போனாக்கா ஒரு என்னன்னாக்கா ஏறத்தாழ தஞ்சாவூருக்கு போன மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் வாழை மரமும் நெல் வயலோ, சுத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ளார போன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அந்த அளவு இருக்கும். ஊர்கள் பேர் கூட சந்திராப்பூர் இந்த மாதிரி தமிழ் பேர்கள்லாம் இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த கல்ச்சர் கூட அது. பட் நிறைய புத்திஸ்ட் இருக்காங்க. ஆனால் அங்கே இந்து மதத்தை தான் இது பண்ணுறாங்க. கிழக்கு மாகாணங்களில் இந்து மதம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து மணிப்பூர் தான். மற்ற எல்லா மேகாலயா, அசாம், திரிபுரா எல்லாமே பௌத்தம் தான். அருணாச்சல பிரதேசம் சுத்தம் ஒன்றுமே கிடையாது. சார், இப்போ இந்த அவுரங்கசீப்பை வச்சு தொடங்கி இருக்கிற இந்த நாடகம், இந்த திசை வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை? எலெக்ஷன் வரலாம் இது நடக்கும். எலெக்ஷன் நடக்கும். அதை இதை வச்சுக்கிட்டு ஆன்டி முஸ்லீம் இதெல்லாம் பேசுவாங்க. நன்றி சார்.